2வது எபிசோட்ல தடிய மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சுட்டுத்தல சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ குறுக்க வந்து இங்க இருந்த யாருமே அவளை கொல்லல, அது உனக்கும் தெரியும். இந்த குரூப்போட பாஸ் ஒன்னும் போட்டியில செத்துருக்க மாட்டான், தடியன் தான் கொண்டிருப்பான். பாஸ பிடிக்காம இல்ல, இந்த கேங் நமக்கு வேணாம், தனியா போயிடுவோம்னு சொல்லுவான். ஏன்னா இவனும் பாஸும் உண்மையான உலகத்திலயும் ஃப்ரெண்டு தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாஸ் தனியா ஒரு கூட்டத்தையே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தடியனுக்கு பிடிக்கல. எவ்வளவோ சொல்லி பார்ப்பான், ஆனா ஒரு கட்டத்துல பாஸ் கன் எடுக்க அதுக்கு முன்னாடியே இவன் சுட்டுருவான். ஆனா பாஸோட கன்ல புல்லட்டே இருக்காது. அதை பார்த்துட்டு தெரியாம கொண்டுட்டோமேனு வெக்ஸ் ஆகி இந்த கூட்டத்தையே கொல்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிறான். இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அவளை யாருமே கொல்லல, அவளே கத்தியால குத்திட்டு தான் செத்துருப்பா. அந்த கத்தியில இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் ரிவர்ஸ்ல இருக்கிறத நம்ம பாஸோட ஆளும் கண்டுபிடிச்சிருப்பா. இதெல்லாம் கேட்டு தடிய சமாதானம் ஆகிடுறான். ஆனா அவனோட ஆளு மொத்த இடத்தையும் கொளுத்தி விட்டுறான். இந்த மொத்த இடமும் எரியறதுக்கு முன்னாடி அந்த செத்தவளை எரிக்கிறதுக்கு கொண்டு போலாம்னு பார்த்தா நம்ம வெள்ளமொடி அரைகுறையா கொளுத்தின இன்னொரு அடியாலே கன் எடுத்துட்டு எல்லாவனும் என் கூட சேர்ந்து சாவுங்களாம்பா. ஆனா இந்த இடத்துல தடிய செத்தாலும் பரவாயில்லன்னு அவனோட சேர்ந்து நெருப்புல தள்ளி விட்டு எல்லாவனையும் கேம் முடிக்க ஹெல்ப் பண்றான். சரி, எல்லா காட்சியும் கலெக்ட் பண்ணியாச்சு, ஏன்டா இன்னும் நம்ம உலகத்துக்கு போகலான்னு பார்த்தா அந்த செத்து போலவளும் இன்னொருத்தையும் தான் இந்த உலகத்தோட சிட்டிசன் மாதிரி. ஒவ்வொரு கேமையும் டிசைன் பண்றதே இவளுக்கு தான். இந்த கேமை டிசைன் பண்ண இவளுக்கு 2 பேர் போனை எடுத்து அதுல இவளுக்கு சின்ன வயசுல மாட்டும் போது எடுத்த வீடியோ ஒன்னு இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி ஹீரோவும் ஹீரோயினையும் கேமை கண்ட்ரோல் பண்ண ரூமுக்கு வந்துடுறாங்க. பின்னாடியே வெல்ல முடியும் ஆளும் 2வது கேம்ல குதிரை மாஸ்க் போட்டவங்கிட்ட இருந்து ஒரு மேப் கிடைச்சிருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அவங்களும் வந்துடுறாங்க. ஆனா 10 ஆஃப் ஹார்ட்ஸ் வரைக்கும் உள்ள எல்லா கேமையும் டிசைன் பண்ண புறா பயிலும் செத்து கிடப்பானுங்க. அங்கதான் முதல்ல இந்த கேமை யார் நடத்துறாங்கன்னு பார்த்தா பாஸோட இன்னொரு ஆள் ஒருத்தி இருப்பா. அவ ஏலியனா என்ன இளவன்னு தெரியல. இவனுங்களை பார்த்து இதுக்கப்புறம் நீங்க விளையாட போறது ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னா ஆஸ்ல இருந்து 10 வரைக்கும் உள்ள எல்லா கார்டையும் இது வரைக்கும் இருக்கிறவனுங்க முடிச்சிருப்பானுங்க. இதுக்கப்புறம் உள்ள கிங்கி குயின் ஜாக் கார்ட்ஸ் விளையாடணும். இந்த கேம் எல்லாம் முடிச்சிட்டு உயிரோட இருந்தீங்கன்னா பாப்போம்னு போயிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம், கதை இன்னும் முடியல.